காதல் மோகினி. என் சித்தப்பா எங்க ஆதரவு இல்லாமையே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. இப்படியாவது என் சித்தப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த சிந்தாமரைய நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை துடிக்க வச்சு அவனுக்கு கேட்ட தண்டனையை நான் கொடுக்கல, என் பேர் அகதீர இல்ல. என்னது இது? இந்த பக்கம் இன்னொரு வழி இருக்கும் போல. சித்தப்பா ஏதோ ரகசிய வழி கட்டி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரூம் ஃபுல்லா என் சித்தப்பாவோட புக் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு. இந்த பக்கம் ஏதோ ஒரு வழி இருக்கு போல, போய் பாப்போம். அடடே, இந்த சைடு ஒரு ரகசிய வழி வச்சிருக்காரு சித்தப்பா. பரவாயில்ல, திறமையானவர் தான் என் சித்தப்பா. ஆனா இவ்வளவு திறமை இருந்தும் என் சித்தப்பா அவரோட உயிரை காப்பாத்திக்க முடியாம போயிருச்சு. ஐயோ, என் மாமா வீட்டுக்குள்ள இருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்? மாமா உன்னை நான் எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன். டேய் அக்கரா, மாமா உனக்கு எதுவும் ஆகலையா மாமா? டேய் அக்கரா, இதா இருந்தாலும் வா, அந்த பக்கம் போய் பேசலாம். நெருப்பு வேற கொழுந்து விட்டு எரியுது. ஐயா சின்னையா, எப்படி இந்த வீடு கொழுந்து விட்டு எரியுது? நீங்களும் மாமாவும் வீட்டுக்குள்ள தானே இருந்தீங்க, எப்படி வெளியில வந்தீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. தம்பி கொஞ்ச நேரம் பதட்டப்படாம இருங்க தம்பி. உங்க மாமாவும் கிட்டத்தட்ட உங்க நிலைமையில தான் இருக்காரு. இல்ல, நான் பதட்டப்படல. ஆமா மாமா, உனக்கு ஒட்டிருந்த தாடி மீசையில எங்க போச்சு? என்னாச்சு? உன் வேஷத்தை எல்லாம் களைச்சு வச்சிருக்க? டேய் இருடா, எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். மாப்ள, உன்னை அந்த ரூம்ல விட்டுட்டு நான் மேல வந்துட்டேன்ல. அப்ப இந்த தாத்தா கூட சமைக்கலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். சமைச்சு முடிச்சுட்டு எப்பவும் போல நான் பாட்டுக்கு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி கழுவ, திடீர்னு என் தாடி அவன் கீழே விழுந்து பிடிச்சிடா. அப்புறம் இந்த தாத்தா தான் ரொம்ப கோபம் ஆயிட்டாரு. உன்னை கொல்றதுக்கு உன் கூடவே நான் மாறு பேச போட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உன்கிட்ட சொல்றேன்ட்டு வந்தாரு. அப்புறம் நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டேன். இந்த மனுஷனும் புரிஞ்சுக்கிட்டாருடா. இங்க வந்ததுல இருந்து இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடா மாப்ள. அவரோட பேச்சு அவ்வளவு உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறதுனாலதான் எனக்கு பொய் சொல்லவே மனசு வரலடா. அதெல்லாம் சரிதான் மாமா. அப்புறம் எப்படி வெளியில கரெக்டா தப்பிச்சு வந்தீங்க? டேய், சமைச்சு முடிச்சுட்டு 2 பேரும் சும்மாத்தே இருந்தோம். நீயும் மேல வரலையா? சரி, நீ வர வரைக்கும் பின்னாடி போய் நின்னுட்டு ஒரு தம்மு போடலான்னு தாண்டா நான் இங்க வந்தேன். அப்படியே சிகரெட்டை பத்த வைக்கலாம் தீப்பெட்டியை தாண்டா பத்த வச்சேன். பார்த்தா பின்னாடி இந்த வீடு திடீர்னு பத்தி எரியுது. என்ன பண்றதுனே தெரியல. உள்ள நீ வேற இருந்தியா? ஒரு நிமிஷம் எனக்கு உசுரே ஆடி போச்சுடா மாப்ள. என் மாமனுங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் அக்கா நீ இல்லைன்னு தெரிஞ்சா உசுரோட இருக்குமான்ற பயம்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சுடா. நானும் தீக்குள்ள விழுந்துடணும் ஓடி வந்தப்பதான் நீ மாமான்னு கத்தன சத்த கேட்டுச்சு. அப்புறம்தான் மாப்ள எனக்கு போன உசுரே திரும்பி வந்துச்சு. மாமா, ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் நம்மளை காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேன் மாமா. இதே மாதிரி என் சித்தப்பாவும் சித்தியும் அந்த சக்தி கண்டிப்பா காப்பாத்திருக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இது நிச்சயம் அந்த செந்தாமரையோட வேலையாத்தே இருக்கும். நான் எஸ்டேட் போறேன்னு சொன்னதும் உடனே அவன் சரின்னு சொன்னான். அப்பவே ஏதோ திட்டம் போடுறான்னு யோசிச்சேன். அதே மாதிரியே செஞ்சுட்டான் பாரு. நம்மளா வீட்டுக்குள்ள இருந்து பின்வாசல் வழியா வந்ததுனால எப்படியும் அவனுங்களுக்கு கண்டிப்பா நம்ம தப்பிச்சிட்டோம்னு தெரிஞ்சிருக்காது. நாம வீட்டுக்குள்ளே இருக்கோம்னு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. அவன் எதுக்குடா உன்னை கொல்ல நினைக்கணும்? மாமா, அவன் அக்கரனை கொல்ல நினைக்கல. ரணதீரனா இருக்கேன்ல, அந்த வேஷத்தை பார்த்துட்டு தான் என்ன ரணதீரன் நினைச்சு கொல்ல பார்த்திருக்கான். அந்த நாய் என் சித்தப்பனை அவ்வளவு கொடுமை செஞ்சிருக்கான் தெரியுமா மாமா? ஆமாடா, இந்த சண்டாள பாவி சொத்துக்காகவும் பதவி ஆசைக்காகவும் கௌரவத்துக்காகவும் பச்சை குழந்தை, அவரோட அண்ணன் ஒண்ணு, சொந்த மச்சினிச்சு, அவன் புருஷன், எல்லாத்தையும் எப்படிடா கொல்ல அவனுக்கு மனசு வந்துச்சு? வேற என்ன ஆசை, வெறி.
எல்லாம் அந்த பதவியும் கௌரவம் தர போதைதான் மாமா. அந்த போதையை அனுபவிக்கணும் தானே இத்தனை தப்பும் செஞ்சான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவை செஞ்சு செதைக்கிறேன் பாரு மாமா. டேய் என்னடா சொல்லுதே? ஆமா மாம்சு, சித்தப்பா கடைசியா அந்த மலைமுகட்டுக்கு தான் போயிருக்காரு. அவங்கதான் அவரை வச்சு ஏதோ பண்ணிருக்காங்க. 99% அவன் தான் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சாலும் அவன் வாயால் அதை ஒத்துக்க வைக்கணும் மாமா. என் சித்தப்பாவை என்ன பண்ணான்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மரணத்தை விட குட்டுமையான தண்டனையை கொடுப்பேன். கொன்னுட்டோன்னா ஒரே நாள்ல போய் சேர்ந்துடுவான்ல. ஆனா அப்படி சேரக்கூடாது. ஆயுசுக்கும் வாழவும் முடியாம சாகவும் முடியாம தினம் தினம் நொந்து சாகணும். என் சித்தப்ப ஆரம்பிச்சு வச்சத நான் முடிச்சு வைக்கிறேன் மாமா. மாமா நீ நேரா இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போயிடு. இன்னும் 2 நாள்ல மொத்த குடும்பமும் மோகனா வீட்டுல வந்து இறங்குங்க. நான் பழைய விஷயம் எல்லாத்தையும் மொத்தமா ஞாபகம் வந்துருச்சுன்னு மறுபடியும் அரண்மனைக்குள்ள போறேன். அவன் செஞ்ச தப்பு ஒன்னொன்னையும் எடுத்து சொல்லி அவனுக்குள்ள பயத்தை உண்டாக்கி அவனை டார்ச்சர் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி அவன் வாயாலே எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறேன். சரிடா மாப்ள, நான் இப்பயே கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா அரண்மனைக்கு போயிட்டு வாடா. ஐயா இப்பயே பயர் சர்வீஸுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. எப்படியும் கீழே இருக்கிற அறையெல்லாம் அவ்வளோ எரிஞ்சிருக்காது. அங்க என் சித்தப்பாவோட பொருள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பத்திரமா வைக்கணும். ஐயா நம்ம இருக்கிறது மலையில. இப்ப போன் பண்ணி சொன்னாலும் வண்டி வர்றதுக்குள்ள வீடு மொத்தமா எரிஞ்சு முடிஞ்சிடுங்க ஐயா. என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, இந்த மலை உச்சியில இருந்து தீர ஐயாவை தள்ளி விட்டு இருந்தாலோ இல்ல காரோட சேர்த்து உருட்டி இருந்தாலும் அவரோட எலும்பு கூட மிஞ்சாதுங்க ஐயா. அவர் பொருளையெல்லாம் பத்திரப்படுத்தி என்ன ஆக போகுது? நீங்களாவது உங்க உயிரை காப்பாத்திக்கங்க தம்பி. பரவாயில்ல, நீங்க பயர் சர்வீஸ்க்கு சொல்ல வேண்டியதை சொல்லிருங்க. என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு என் சித்தப்பா இங்கதான் எங்கேயோ இருக்காருன்னு. அப்படியே அவர் இல்லைனாலும் அவரோட ஞாபகார்த்தமா இந்த பொருள் எல்லாம் எனக்கு வேணும். இப்பயே போன் பண்ணி சொல்லுங்க. ஹலோ, ஃபயர் சர்வீஸுங்களா? இங்கதா. இங்க ரணதீர் ஐயாவோட எஸ்டேட்ல ஒரு வீடு தீப்பத்தி எரியுதுங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்தா அணைச்சு விடலாம். வாங்க ஐயா. சத்த வரசா வாங்க ஐயா. போலீஸ் எல்லாம் நீங்களே பாத்துக்கிடுங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஏதோ ஆக்சிடென்ட்ல தான் இப்படி ஆயிப்போச்சுன்னு போய் சொல்லிவிடுங்க. இங்க நடந்து எதுவும் தெரிய வேண்டாம். போலீஸ் துருவி விசாரிச்சாங்கன்னா சமயம் முடிச்சுட்டு 3 பேரை காத்தாட வெளியில உட்காரலான்னு வந்தப்ப கேஸ் லீக் ஆகி இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிடுங்க. அவங்களும் நம்பிடுவாங்க. சரிங்க ஐயா, நீங்க கவலையே படாதீங்க. காது வச்ச மாதிரியே எல்லாத்தையும் நடத்தி கொடுதேன். ஐயா எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இப்ப இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நானே வாரேன். மறுபடியும் இந்த இடத்துல என் சித்தப்பா ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வீடு கட்டலாம். அது வரைக்கும் இங்க எங்கேயாச்சும் பக்கத்துல தங்கிக்கங்க ஐயா. சரி தம்பி, நீ பார்த்து பத்திரமா போட்டு வாயா. அப்படியே இந்த பக்கமா கீழே இறங்குனீன்னா ரோடு வந்துடும். யார் கண்ணிலையும் படாம போயிடுச்சாமி. சரிங்க ஐயா, நான் வரேன். ஐயா வீட்டுக்கு பாம் வச்சு வீட்டை மொத்தமா வெடிக்க வச்சாச்சுங்க ஐயா. உள்ள இருந்த 3 பேரும் இந்நேரம் பஸ்பமா இருப்பாங்க. சரிங்க ஐயா, இங்கிருந்து நாங்க உடனே கிளம்பிடுதோம். அப்புறம் சொன்னாமன்ட்ட என் குடும்பத்துக்கு அனுப்பிச்சிருங்க ஐயா. அப்பாடா, இப்படியும் அந்த ரணதீரை ஒளிஞ்சிட்டான். இவனை ஒளிச்சு கட்டுறதுக்குள்ள எந்நேரம் பக்கு புக்குன்னு இருந்துச்சு. இனிமே என்ன இங்க கேள்வி கேட்க யாரும் இல்ல. ஏய், நீ 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 இன்னும் சாகலையா? என்ன இன்னும் சாகலையான்னு கேக்குறியா? எப்படிடா இவ்வளவு அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு அசால்ட்டா இருக்க? ஏய் ரணதீரா, வார்த்தை தடிக்குது. என்ன மரியாதையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. உனக்கு என்னடா மரியாதை? நீ இந்த வீட்டு மூத்த மருமகனா, நான் இளைய மருமகன். உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கும் என்ன நடத்தின விதத்துக்கும் உனக்கு மரியாதை ஒரு கேடா? ஓ, உனக்கு 10 நிமிஷம் ஞாபகம் இப்ப வந்துருச்சா? டேய், 10 நிமிஷம் ஞாபகம் இல்லடா, பல வருஷம் ஞாபகமோ மொத்தமா வந்துருச்சு. 6 வருஷத்துக்கு முதல்ல என்ன கொலை பண்ண பார்த்த. அதுல இருந்து தப்பிச்சு வந்த என்ன 2வது முறையும் இப்படி அநியாயமா கொல்ல பார்த்திருக்கியே. உன்னெல்லாம் என்ன செஞ்சா தகும்? என்ன அப்படி பாக்குற? உண்மையை சொல்லிட்டேன்னு பயந்துட்டியா? என்ன உண்மை? எது உண்மை? நான்லாம் உன்னை ஒன்னும் பண்ணல. நீயும் மண்டாட்டியும் 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ போனீங்க. நீ மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரும்பி வந்த. இப்ப நீயே எஸ்டேட் போறேன்னு போயிட்டு என்ன வந்து இவ்ளோ கேள்வி கேக்குற? என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஓ, கத்தி பேசிட்டா நீ பண்ண கொலையும் நீ பண்ண சூழ்ச்சியும் மறந்து போயிருந்து நினைப்பா இந்த வீட்டு மருமக. அதான் உன் அண்ணன் பொண்ணுக்கே குழந்தை பிறக்காம பண்ணது மட்டும் இல்லாம உன் மச்சினனுக்கு பிறந்த குழந்தையோ கொலை பண்ண பாவி தானடா நீயே. எப்படி எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? முத்துக்கும் எனக்குமே மட்டும்தானே இந்த உண்மை தெரியும். அவனும் 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டானே. என்னடா உனக்குள்ளேயே முடங்கிக்கிட்டு கிடக்க?
என்ன இதுக்கு முன்னாடி அண்ணா அண்ணான்னு உன்கிட்ட மரியாதையா நடந்துட்டு பாசம் காட்டிட்டு என்ன செஞ்சாலும் அடங்கி போயிட்டு இருந்த ரணதீரன்னு பாக்குறியா? அந்த ரணதீரன் செத்துட்டான். இது வேற. உன் ஆட்டத்தை அடக்க வந்த மோசமானவன் நானு. உன்னோட நாளை இன்னில இருந்து எண்ணிக்க. நீ செஞ்ச ஒட்டுமொத்த பாவத்தையும் இன்னில இருந்து தண்டனை அனுபவிப்ப. ஏய், என்ன பார்த்து அடிக்கடி சொல்லுவியே அடிச்சு போட்டா கூட கேட்க ஆள் இல்லாத அண்ணாதுன்னு. நாளைக்கு தெரியும்டா நான் யாரு எப்படின்னு. எப்படி வந்தான்? எப்படி தப்பிச்சு வந்தான்? இவனோட ஒவ்வொரு பேச்சும் அதிசயமா இருக்கே. பிரச்சனையை பார்த்தா ஒதுங்கி போறவன் இப்ப பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கா? உண்மையிலேயே நேத்து நடந்த பாம் பிளாஸ்ட் இவனுக்கு எதுவும் ஆயிருச்சோ? இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த விபத்துல காப்பாத்தினவங்க அடிதடி ஏதாவது கத்து கொடுத்துட்டாங்களா? இவ்வளவு நாள் எதுவுமே ஞாபகம் இல்லாதனால அமைதியா இருந்துட்டு இப்ப ஞாபகம் வந்ததுனால பொங்கி வரானோ? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனாலதான் இதுக்கு முன்னாடி அந்த 10 நிமிஷம் என்ன புரட்டி போட்டு எடுத்தானா? திடீர்னு எப்படி இப்படி மாறினா? ஆமா, இவன் கூட போன அந்த வைத்தியம் என்னானு தெரியலையே. யோசிக்கிறேன். ஏதாவது வேற ஏதாவது வழி இருந்தா பார்க்கணும்.